என்னம்மா இங்க முட்டை செக்ஷன் எங்க இருக்கு? முட்டையா? நேரா போய் ரைட் கட் பண்ணனா கார்னர்ல தான் இருக்கு. அப்படியா? சரிக்கா. என்ன பண்றா அவ? சுத்தி முத்தி பார்த்துட்டு என்னத்த பண்ணிட்டு இருக்கா? அடிப்பாவி, எப்படி திருட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறாளே இவள. இந்த வர்ற இருடி. முட்டைலாம் எடுத்துட்டேன். எவ்வளவு ஆச்சு? முட்டை எடுத்துட்டியா? நீ ஒரு ட்ரே எடுத்துருக்க. மொத்தம் 80 ரூபாய். 80 ரூபாவா? சரி இந்தாங்க. சரி வரேன். அடிக்கடி வா. நல்ல பிள்ளை. ஐயோ அக்கா போயிட்டாளா? ஆமாம்மா, சமத்து பிள்ளை. அடா அக்கா, என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? Flashback. நடுவுல கிண்டர் செய்ய வச்சு லாட்டிட்டு போயிட்டா. கிண்டர் ஜாய் வச்சு லவுட்டிட்டு போயிட்டாளா? முட்டை வெறும் 6 ரூபாய் தான். கிண்டர் ஜாய் 35 ரூபாய். அடி, என் பேலன்ஸ் கொடுத்துட்டு போடி. ஏய் ஃப்ராட். ஆமா, அது முடிஞ்சது. அப்பாடி யாருமே இல்லை. இங்கே ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்கும், பண்ணுவோம். பூட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமா. யாருங்க? என்ன ரீல்ஸ் பண்ணதை பார்த்ததே இல்லையா? இப்போதான் பார்க்க வந்துட்டேன். அம்மாடி, இங்கே யாரும் இல்லை, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே டான்ஸ் ஆனால் நல்லா இருக்கும். ஆடுவோம். அதை பிடிச்சி அதை அடக்கி வைக்க கிட்ட வரலாமா? இது வேற, எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் வந்துனே இருக்குது. இந்த சுதந்திர நாட்டில் ஒரு ரீல்ஸ் கூட எடுக்க முடியல. என்ன ஆடு தெரியுமா? வா வந்து ஆடு. வா ஆடு. பைத்தியம். A few moments later. பஞ்சாங்கோ நீ பாடு, பந்த காலு நீ போடு. ஓமார் சூப்பர் ஆடுறீங்களே. அது கண்ணு. யாரை கேட்டீங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா? யாரை கேட்டு எடுக்கணும்? நீங்க என்ன ஓனர் மாதிரி வந்து கேக்குறீங்க? சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் தான் அந்த கடையோட ஓனர். எவ்வளவு நீ பொருள் எடுத்திருக்க? 10 ரூபாய் பிஸ்கெட். ஓ 10 ரூபாய்க்கு எடுத்துட்டு ஆயிரக்கணக்கா வாங்குற என் கஸ்டமர் உன்னால ஸ்டக் ஆகி நிக்கிறாங்கடியாங்க. நானும் ஒரு கஸ்டமர் தானக்கா. 10 ரூபாய் கஸ்டமர் இங்க யாரும் கிடையாது. அக்கா எல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? எடுத்துட்டேங்க. போதுமா இல்லை இன்னும் ஏதாவது வேணுமா? போதுக்கா, இதுவே எனக்கு. சரிம்மா, பில் போட்டுருங்க. ஓகே. தெரியல, காசு இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 2000 ஆச்சுமா? 2000 ஆச்சு அக்கா. அதில் பாதி பொருள்லாம் எடுத்துடுறீங்களா? அந்த ஹார்லிக்ஸ் டப்பா, அப்புறம் அந்த உளுத்தம் பருப்பு, அந்த துவரம் பருப்பு, அதெல்லாம் எடுத்துடுறீங்களா? ஏம்மா, இதெல்லாம் நல்ல குவான்டிட்டியோட இருக்கும், பரவாயில்ல எடுத்துக்கோங்க. இல்லைக்கா, 500 ரூபாய் தான் இருக்குது கையில், அதனால தான். ஓ அப்படியா? சரிம்மா. இந்தாங்கம்மா, 500 ரூபாய் பொருள் இருக்கு. இந்தாங்கக்கா. வரேன்க்கா. தேங்க்ஸ்மா, நெக்ஸ்ட் டைம் வாங்க. சரிக்கா. ஐயம்மா இல்லை வாங்க. என்னாச்சுக்கா? அதுவா, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓ, இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு காசு கொடுந்தாலும் சொல்ல போறீங்க. இது சூப்பர் மார்க்கெட். எப்படி இந்த கடைலாம் கொடுக்குவாங்க? அறிவு இருக்குதா? இந்த பொருள்லாம் எடுத்த இடத்துல யாரும் உங்க அப்பட வந்து வைக்குவான் சொல்லு. கடையில வேற யாரும் ஆள் இல்ல. ஒழுங்கா இந்த பொருளை எங்க எடுத்தியோ அங்கே எடுத்துட்டு போய் வைப்போம். வந்துடுறாளுங்க நம்மளுக்குன்னு. கடன் வேணுமா? கடன். என்ன இன்னைக்கு எந்த ஆடும் மாட்டல. அக்கா சொல்லுமா. இங்க ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரட்டுமா? என்ன டாஸ்க்கு? இந்த மார்க்கெட்டுக்குள்ள 2 நிமிஷத்துல நீங்க எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு நான் பில் பே பண்ணுவேன். நிஜமாவா? நிஜமாவா? எந்த பொருள் எடுத்தாலுமா? எந்த பொருள் எடுத்தாலும். ஐயா, அப்ப நான் வேப்ப போய் எடுக்கிறேன். எடுங்க. சீக்கிரம் எடுத்து போடுங்கக்கா. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 செகண்ட் தான் இருக்கு. சீக்கிரம். எடுத்து போடுங்க. அவ்வளவுதான், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சுக்கா. சரி வாங்க போய் பில் போட்டுக்கலாம். வாங்க.
அக்கா இவங்க தான் கவனிங்க நல்லா. எல்லா பொருளும் எடுத்துட்டீங்களா? எல்லா பொருளும் எடுத்துட்டோமா? போட்டுடலாமா? போட்டுருங்க. எல்லாம் சேர்த்து 2500 ரூபாய். குடுமா. என்ன இந்த பொண்ணை காணும்? ஐயோ, அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த பொண்ணு தான் கொடுக்குறேன்னு சொன்னி இந்த பொருளுக்கெல்லாம் காசு. நீ பொருள் வாங்கினதுக்கு அந்த பொண்ணு எதுக்கு துட்டு கொடுக்கணும்? ஏமா, அந்த பொண்ணு தான் டாஸ்க்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு. நான் எல்லாத்துக்கும் காசு கொடுத்துட்றேன்னு சொல்லிச்சு. அதான் நான் இவ்வளோ பொருளையும் எடுத்தேன். உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? டாஸ்க்குன்னு சொல்லி யாராவது கூப்பிட்டா டான்னு வந்துருப்பியா? ஒழுங்கு மரியாதை வாங்க பொருளுக்கா துட்டு கொடு, இல்லைன்னா போலீஸ் கூப்பிடு. போலீஸ் எல்லாம் கூப்பிடுதுமா. நானே தரேன். காலையில் இப்படி ஏமாத்துறோம். இந்தாங்க. இன்னொரு தடவை வாங்க. எப்படிலாம் ஏமாத்துறாங்க நம்மள. அக்கா எப்படி? வேற யாராவது இருந்தா பிடிச்சிட்டு வா. ஐயோ கிளி விழுந்துச்சா? சரி பரவாயில்ல. ஏய், மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு கையை வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா பார்த்தா தெரியலையா? உள்ள இருந்து பொருள் எடுக்கிறேன். அது சரி எருமா, பொருள்லாம் கீழே விழுதுல, அதை கூட எடுத்து வைக்க மாட்டியா? ஐயா இதெல்லாம் உங்க கடை தானே, நீங்களே எடுத்து வைக்கிறத. ஏய், அந்த கடையோட ஓனர் டி. ஏன் ஓனர் தான் எடுத்து வைக்கிறதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அது இல்லாம முன்னாடி இருக்கிற பொருள்லாம் எக்ஸ்பிரேன் இருக்கும்க்கா, எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணின்னு இருப்பாங்க. அதனாலதான் உள்ள இருந்து எடுக்கிறோம் பொருள். சரி, இது என்ன? பார்த்தா தெரியல அண்டா. எதுக்கு? நாம ஏதோ ஒரு சில கடையில ட்ராலில தள்ளின்னு வந்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணுமாமே. அதனால தான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா பே பண்ணு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டேன். நான் இதுல வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவோம். உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? இருங்க, நாங்க இதை பிடிங்க. எங்கது இது வேறையா? இங்க பாத்தீங்களா? ஐயோ சாரிக்கா, மூஞ்சி மேல அடிச்சுச்சா. உங்க கடை லட்சணம் தான் இது. முன்னாடி இருக்கிற ரோல் இருந்தா இந்த பவுடர் எடுத்தேன். பாத்தியா, ஓபன் பண்ணி வச்சிருப்பேன் இருக்கிறாங்க. அதனாலதான் நான் உள்ள இருக்கிறதா பார்த்து எடுத்தேன். பிடிங்க. இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறியே. எவ்வளவு ரூபாய்க்கு ஜாமான் எடுத்த? 4000 ரூபாய்க்கு எடுத்தேன். 4000 ரூபாய்க்கு எடுத்தியா? சரி, நானே கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுத்து வச்சிடுறேன். சரிக்கா. சரி சரி, பில் கவுண்டர் எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணா போ, நானே வரேன். வாங்க வாங்க. எப்படி?